மே மாத கிரக நிலைகள் திரையில் காட்டப்படுகிறது. இதன் அடிப்படையில் தனுசு, விருச்சிகம், மீனம் ராசிக்கு என்ன விதமான பலன்கள் ஏற்படும் என்பதை இப்பதிவில் பார்ப்போம். முதலில் தனுசுவுக்கு பார்க்கும்போது ராசி அதிபதி 14ஆம் தேதிக்கு மேல் குரு பலம் ஏற்பட்டு 7ஆம் வீட்டில் அமர்ந்து தன் வீட்டை தான் பார்க்கும் அமைப்பில் சிறப்பு பலம் பொருந்தி அனைத்து விதமான வழிகளிலும் மேன்மையை தரப்போகிறார். தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சியுடன் செயல்பட்டு உடல் மனம் பலம் பெறுவதால் எக்காரியங்களிலும் நல்ல பலன்களை அவரால் பெற முடியும். மேலும் குரு பலத்தால் கூடுதல் சக்தி பெற்று அனைத்து காரியங்களிலும் வெற்றிகளையும் லாபங்களையும் பெறும் அமைப்பில் குருவின் பார்வை 11/3ஆம் வீட்டிற்கு பெறுகிறது. எனவே அவர் வெற்றிகளும் புகழும் இந்த மாதம் முதல் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆரம்பமாகும் மாதமாகவே இருக்கும். மேலும் 5ஆம் அதிபதி இந்த மாதத்தில் 8ஆம் வீட்டில் நீச்ச பலத்தில் சஞ்சாரம் செய்தாலும் ஆனால் சனி அர்த்தாஷ்டம சனியாகவும் பலவிதமான இடைஞ்சல்களையும் தடை தாமதங்களையும் பிரச்சனைகளையும் கொடுக்க தயாராக. மேலும் 9ஆம் வீட்டில் தந்தை வழி உறவுகள், சொத்துக்கள், பாக்கியங்களை பாதிக்கும் அமைப்பில் கேது சஞ்சாரம் செய்வதாலும் உங்களுக்கு யோகங்கள் முழுவதும் கிடைக்கவும் அசுபங்கள் குறைத்து நடக்கவும் நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து செயல்படுவதும் முக்கிய அத்தியாவசியமான வழிமுறையாகும். வழிபாடுகளும் செய்து கூடுதலான யோகங்களை பெற வாழ்த்துக்கள்.